அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 18:40 கொஞ்சம் வாசி. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடியுங்கள். எலியா சொல்றாரு, அவர்களை பிடியுங்கள், ஒருத்தனும் தப்ப கூடாது. என்ன அர்த்தம்? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். யாருன்னா ஏசபேலின் பந்தியில போஜனம் பண்ணினவர்கள். 1 ராஜாக்கள் 18:19 ஏசபேல் பந்தியில போஜனம் பண்ணி யெகோவா தீர்க்கதரிசிகள் எல்லாம் அடித்தவர்கள். அவர்களை பிடியுங்கள் என்று எலியா பிடித்து அத்தனை பேரையும் கொன்று போட்டான் அப்படின்னு அந்த அதிகாரம் கடைசியில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாகால் தீர்க்கதரிசி பிடி. என்ன அர்த்தம்? ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எதை இருந்தாலும் சரி அது ஒண்ணு விடாம பிடிங்க. சவுலுக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, 1 சாமுவேல் 15:2-3 வாசி பாருங்க. சவுலே, அமலேக்க விடாத, ஒருத்தனை விடாத, நிக்கிரகம் பண்ணு. ஆனால் சவுலோ அமலேக்கின் ராஜாவாகி ஆகாக விட்டுட்டான், நலமானதெல்லாம் எடுத்துக்கிட்டான். ஆண்டவருக்கு கோபம். விளைவு பாருங்க, அந்த அமலேக்கியர் தான் 1 சாமுவேல் 30 வாசித்து பாருங்க, தாவீதின் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தினார்கள். கர்த்தர் சொன்னது போல அகற்றி இருந்தா தாவீதுக்கு நஷ்டம் வந்திருக்குமா? ஆகவே உங்கள் செயல் அடுத்தவருக்கு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்ல செய்யணும். இன்னும் பாருங்க, எஸ்தர் ராஜா புஸ்தகத்தை வாசி பாருங்க. இன்னும் ஒரே ஒரு அமலேக்கியன் தான், ஆமான். அவன் தான் யூதகுலத்துக்கே ஆபத்தா வந்தான் பாருங்க. சவுல் செய்யாது. ஆகவே கர்த்தர் சொல்றா, விட வேண்டியது விடணும், துரத்த வேண்டியது துரத்தணும், அகற்ற வேண்டியது அகற்றணும். இல்லை என்று சொன்னால் அடுத்தவருக்கு பிரச்சனை, யூதகுலத்துக்கே பிரச்சனை வந்து ஆமானை போல உங்கள் வாழ்க்கையே தலைகடா போயிடும். உங்கள் செயல் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அகற்றுங்கள். தானியேலுக்கு முன்பாக ராஜபோஜனம் வைக்கப்படுகிறது. ராஜபோஜனத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், அது சின்ன விஷயம்தான். ஆனால் என் பரிசுத்த வாழ்க்கைக்கு அது கேடு என்ற உடனே ராஜபோஜனத்தை அதனால் தீட்டுப்பட மறுத்தான். அந்த ராஜபோஜனமாகிய ஒரு விஷயம் என் பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கப்படாது. விரட்டினார் தானியேல். மாகாணத்துக்கே தானியேலை கர்த்தர் அடையாளம் பண்ணினார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல அது பணமோ பொருளோ புகழோ அழகோ அந்தஸ்தோ எதுவா இருக்கட்டும், ஆண்டவருக்கு வேண்டியது ஆண்டவர் தான் எடுக்கணும். அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எதை வைத்திருந்தால் இன்றைக்கு எல்லாம் புடியுங்கள், அகற்றுங்கள், ஒண்ணு விடாதீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுங்கள். நாளை தினத்திலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.